வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அன்பார்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசன் படத்துல இருந்து தீக்கொளுத்தின்னு ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த சாங் வந்து நிறைய இடத்துல நான் இடையில இந்த ரீல்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது இடையில இருக்க போர்ஷன்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த சவுண்டிங்கு. நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அவரோட பாடல்கள் வந்து அவர் வந்து ஒரு தேவராட்டம்ல ஒரு மாதிரி போட்டிருந்தாரு. நான் யார் அந்த மியூசிக் போட்டவர்னு தேடும் போது தான் நிவாஸ் கே பிரசன்னான்னு ஒரு கேரக்டரை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து அவரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ட்ராக்ல பார்த்துட்டு இருந்தது. மாரி செல்வராஜ் படத்துல வந்து நம்ம சந்தோஷ் நாராயணனை தவிர்த்துட்டு வேற ஆளை நம்ம யோசிக்கும் போதே ஒரு என்னடா இது எப்படிடா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சந்தோஷ் நாராயணனோட சவுண்டிங்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ அதுவும் மாரி செல்வராஜோட படத்துல போது மாரி செல்வராஜ் ஒரு வேர்ல்டுல வாழ்ந்திருப்பார்ல, அந்த வேர்ல்டுல இருந்து வர. ஏன்னா சனாக்கு வந்து ஏற்கனவே ஒரு கிராமப்புறம் சார்ந்த வாய்ஸ், அந்த ஒரு மியூசிக் எல்லாமே வந்து கிராமப்புறம் சார்ந்து இருக்கும், இயற்கையோட கலந்துருக்கும். அது மாரி செல்வராஜோட படங்களுக்கும் ஏதுவா இருக்கிறனால அது நமக்கு பார்க்க ரொம்ப இயல்பா அந்த கதையோட ஒத்து போயிருவோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கும்போது நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்க்கல. அந்த ரீல்ஸ்ல வரும்போது நான் இடையில பார்த்தேன், நிவாஸ் கே பிரசன்னா சூப்பர் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பாடலை நம்ம பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துடலாம். ஓ, இவரும் அவரும் சேர்ந்து பண்ணாங்களா? லிரிக்ஸ் மாரி செல்வராஜ் செம்மையா பண்றாரு இல்ல. கோரியோகிராஃபர் மாரி செல்வராஜ் அண்ட் டீம் கரெக்டா போட்டுருக்கு. அதாவது நம்ம தாட்ஸை விட அலைப்பாயக்கூடியது எதுவும் கிடையாதுன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இது பாரு, எனக்கு டக்குன்னு பார்க்க அந்த பிரியாமணி மாதிரி நிறைய பேசுறாரு. மெட்டஃபரா நிறைய பேசுறாரு. இது நாணல் பூ மாதிரி வரும்ல, அது நினைக்கிறேன். மெச்சி விட்டு மயில்
சாங்கை இப்படி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்பாங்க இல்லையா. காரணமாக தான் அந்த தப்பு சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு ஃபுல்லாக. ரிவர்ஸ்ல தான் அவங்க செத்துருவாங்க, பிரிஞ்சிருவாங்க வாக்கப்பட்டு. அதுதான் நிறைய லைன்ல நான் பார்த்துட்டேன், இந்த லிரிக்ஸ் எல்லாம் நான் கவனிச்சுட்டேன். லாஸ்டா இருந்துச்சு, ஓ ரிவர்ஸ்ல நான் எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல யோசிச்சு பாக்குறேன். அது ஒன்றும் தோணுது. செம்மையா இருந்துச்சுல. நீ கரை தாண்டி போற, நான் கடலோட முன்னாடி அந்த லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிட்டேன், எல்லாமே பார்த்துட்டேன் எனக்கு. ஆனா ஏன் இந்த தூக்கு கயிறோட கனெக்ட் பண்றாருன்றதுதான் இப்ப கேள்வி வருவாது. இவர் கடைசியா அது எரியுது பாத்தியா? எனக்கு தெரிஞ்சு சாகுற மாதிரி இருந்தா ஹீரோயின் தான் ஒரு வேளை கல்யாணம் பண்ணி போய் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது கன்ஃபார்மா தெரியல, ஒரு வேளை இருக்கலாம். ஆனா இந்த பாட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. சவுண்டிங்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நிவாஸ் கே பிரசன்னா வந்து எப்படி இந்த மியூசிக்கை போட போறாருன்னு நம்ம நிறைய ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில சவுண்ட்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா பாட்டை கேட்கும்போது தானே தெரியும் ஃபுல்லா இப்படி வருது. லைன் அப்பா பார்க்கும்போது இது 7 நிமிஷம் பாட்டை நம்ம பார்த்த மாதிரி இல்லை. ஆமா 7 நிமிஷம் பாட்டு, 7 நிமிஷத்துல இப்ப ரீசன்ட் டைம்ல பாட்டே வரல. அது நம்ம யுவன் சாருக்கு அப்புறம் இப்ப வரதே கிடையாது. இந்த ஏஆர் ரஹ்மான் அவங்க காலத்துக்கு முன்னாடி இதுல போட்டுட்டு இருந்தது என்ன 7 நிமிஷம் 8 நிமிஷம்லாம் இருக்கும். ரோஜா பாட்டுல 8 நிமிஷம் ஆல்பம் சாங்ஸ் நிறைய வருது. எனக்கு பிடிச்சவங்கலாம் 10 நிமிஷம்லாம் பாட்டு போட்டிருக்காங்க. கபீர்னு ஒருத்தர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் அது காரணம் வந்து இசையை தாண்டி நான் லிரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த லிரிக்ஸ்லயே அந்த கதையை சொல்ற இதோ இருக்குல்ல, பெயின் அது பாட்டுலயும் இருக்கு, அந்த இசையிலயும் அந்த பெயின் இருக்கு. என்னன்னா ஒரு துள்ளலுக்கு நடுவுல அந்த பெயின் இருந்தா எப்படி இருக்கும், அத ஒரு லிரிக்ல கொண்டு வரதுன்றது எனக்கு கஷ்டமா தான் தெரியுது. இசையில ஈஸியா கன்வே பண்ணிடலாம், ஆனா லிரிக்ல அவ்வளவு சீக்கிரம் கன்வே பண்ண முடியாது. அந்த கதையோட சேர்ந்து கன்வே பண்றதுங்கிறது அவனோட நிலைமையும் கன்வே பண்றான், அந்த பொண்ணோட நிலைமையும் கன்வே பண்றான், அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்றதையும் கன்வே பண்றான். அது அவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட முடியாது. பேசாம நீங்க எல்லாத்துக்கும் லிரிக் எழுத ஆரம்பிச்சிடுறீங்களே, அவ்வளவு அழகா இருக்கு. ஆமா விக்னேஷ் லிரிக்ஸ் சூப்பரா எழுதுறாப்ல.
மாரி செல்வராஜ் இப்ப லிரிக்ஸ் எழுதிட்டு டைரக்டர்ஸ் நிறைய பேர் சரி நல்ல லிரிக் எழுதுறவங்க, கவித்துவமான வார்த்தைகள் நிறைய அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கதை எழுதும் போது அவங்களுக்கான படத்தோட கதையை வந்து அவங்களுக்கு ரொம்ப உள்நோக்கி உள்ள இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த கவித்துவமா ஒரு 4 வரிகள்ல வந்து ஈஸியா அவங்களால கொண்டு வந்துட முடியும். ஏன்னா அதுக்குள்ளேயே தானே அவங்க வாழ்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு பாட்டு. அழுது முடிக்கவே முடியாது இந்த வழி. ஒரு மாதிரி இறுக்கமான நிலைமையில அழுது முடிக்கவே முடியாத ஒரு பாடலா இருக்கு. மேபி இது எல்லா திருவிழாக்கள்லயும் லவ் ஃபெயிலியர் பசங்க இடையில போடுற பாட்டா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். பைசன் காலமாடல். ஓகே, பாப்போம் படம் எப்படி வருதுன்ட்டு.